ஹாய் வீவோஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பூமி அபூர்வா கிட்ட இருந்து எப்படியாவது அந்த கேமராவை எடுத்துகிட்டு போயிட்டு சந்திரா கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளவோ கஷ்டப்பட்டு சந்திராவோட வீட்டுக்கு போனாங்க. அங்கே போனால் நட்சத்திரா பூமியை உள்ளே விடாமல் தடுக்கிறா. நட்சத்திராவை பல்லார்னு அரைஞ்சி நம்ம பூமியை உள்ளே வந்துடுறாங்க. அப்போ சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, அப்பா உங்ககிட்ட நான் முக்கியமான ஒரு ஆதாரத்தை காட்டணும். அம்மாவோட சாவுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கேமரால அதுக்கான பதில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவை சந்திரா கிட்ட கொடுக்குறாங்க. சந்திரா அதை வாங்க மறுக்கிறாங்க. அப்போ கேபி சந்திரா கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க, பூமிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த கேமராவை எடுத்துட்டு வந்திருக்கான்ல, அந்த கேமரால அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கேபி சொல்ல, இது கேட்ட சந்திராவும் சரி அந்த கேமராவை கூட நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவை ஆன் பண்றாங்க. ஆனா அந்த கேமரா ஆனாவே ஆகல. நம்ம சந்திரா பூமியை பார்த்து செம்மையா முறைக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லாத கேமராவை கொண்டு வந்து அபூர்வா மேல பழிய தூக்கி போடுறியா அப்படிங்கிற மாதிரி பூமியை செம்மையா திட்டுறாங்க. அந்த நேரம் நம்ம அபூர்வா பதறடிச்சுட்டு ஓடி வராங்க. அப்பாடா, நல்ல வேலை, சந்திராக்கு எந்த ஒரு உண்மையும் தெரியல. நம்ம நேரம் நல்ல நேரமா இருக்கு போல, அதனாலதான் அந்த கேமரா ஆன் ஆகாம விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி அபூர்வா பெருமூச்சு விட, இந்த சைடு சந்திரா வந்து பூமியை செம்மையா திட்டுறாங்க. உன்னை யாரு ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள வர சொன்னா? அதான் உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்காக நீ வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாம ஓ சித்தி அபூர்வா மேல அபாண்டமா நீ பழிய தூக்கி போடுற அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா பூமியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பூமி சொல்றாங்க, இங்க பாருங்கப்பா, நான் சொல்றது கொஞ்சமாவது கேளுங்க. அபூர்வாவை நம்பாதீங்க. அம்மா சாவுக்கு பின்னாடி வேற யாரும் இல்லை, இந்த அபூர்வா தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பூமி எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க. ஆனா சந்திரா பூமியோட பேச்சை கொஞ்சம் கூட காதுல வாங்கல. சந்திரா கிட்ட அபூர்வா சொல்றாங்க, பூமிக்கு என்னைய பிடிக்கல போல, அதனாலதான் என்னைய பத்தி தப்பு தப்பா உங்ககிட்ட சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா ஒரு பக்கம் நாடகமாட, இந்த சைடு சந்திரா பூமியை வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. பூமியும் அழுதுகிட்டே வீட்டை விட்டு போறாங்க. இப்போ என்ன பண்றது? அப்பா கிட்ட எப்படி அபூர்வா ரொம்ப மோசமானவ அப்படிங்கறத நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியும் யோசிச்சுக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பூமிக்கு ஒரு யோசனை வருது. பேசாம இந்த கேமராவை ஒரு ரிப்பேர் கடையில கொடுப்போம். கண்டிப்பா இந்த கேமரா ஆன் ஆச்சுன்னா அப்பா கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையுமே நம்ம நிரூபிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பூமி ரோட்ல யோசிச்சுட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு ரிப்பேர் கடை வரும். அந்த கடையில அந்த கேமராவை கொடுத்து இதை எப்படியாச்சும் ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவை கொடுத்துட்டு வந்துடுறாங்க. இந்த சைடு ரத்னா வந்து சாரதாவை ஷூட் பண்ணாங்களே, அவங்க கூட சேர்ந்து தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அவன் தகராறுல ரத்னாவை கொலை பண்றதுக்கு வருவான். ரத்னா அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வருவாங்க. ஓடி வந்து பூமி பின்னாடி ஒளிஞ்சுப்பாங்க. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க மேடம், இவன் அநியாயமா என்னை கொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு பூமி பின்னாடி நின்று தான் அவங்க ஹெல்ப் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் பூமி, நீங்க யார், ஃபர்ஸ்ட் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரத்னாவை பார்த்ததுமே பூமி செம்மையா கோவப்படுவாங்க. ரத்னாவை பலார்னு கன்னத்துல அரைவாங்க. உண்மையை சொல்லுடி, நீ எதுக்காக சாரதம்மா வீட்டுக்கு வேலைக்கு வந்த? உன்னை அந்த அபூர்வா தானே அமுச்சு வச்சா, அந்த கேமராவை திருடுறதுக்காக தானே நீ வீட்டுக்கு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி பூமி சொல்லி அடிப்பாங்க. ஆனா அந்த ரத்னா சொல்வா, எனக்கு அந்த கேமரா பத்திலாம் எதுவும் தெரியாது, அபூர்வானாலே யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ரத்னா வந்து பொய் மேல போய் சொல்லுவா. இதை கேட்டதுமே பூமி செம்ம டென்ஷன் ஆகி பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் பூமி ரத்னா கிட்ட சொல்லுவாங்க, ஒழுங்கு மரியாதையா எங்க அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லு. அந்த அபூர்வா தான் சாரதா வீட்டுக்கு உன்னைய வேலைக்கு அமிச்சா அப்படிங்கிற விஷயத்த நீ சொல்லாம போன, அவ்வளோதான், உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி ரத்னாவை அடிச்சு ஆட்டோல ஏத்துறாங்க. ஆனா ரத்னா பூமியை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. அப்பதான் பூமி வந்து போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்றாங்க, எனக்கு என்னமோ அந்த ரத்னாவுக்கும் அபூர்வாவுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. அந்த ரத்னா சும்மா சாரதம்மா வீட்டுக்கு வேலைக்கு வரல, அவ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அங்க இருக்கிற அதிகாரிகளும் பூமி கிட்ட சொல்றாங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க அந்த ரத்னாவை கையும் களுமா பிடிச்சி கண்டிப்பா சந்திர முன்னாடி நிப்பாட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம பூமி வீட்டுக்கு போறாங்க. அப்பதான் சாரதா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வராங்க. அப்போ நம்ம இந்து சொல்றாங்க, ஹாஸ்பிட்டல்லேருந்து வரீங்க, உங்களுக்கு திஷ்டி சுத்தி போடணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம பூமி பூசணிக்காவை எடுத்துட்டு வராங்க. திஷ்டி சுத்தி போடுறதுக்கு தான் நான் இருக்கேன்ல, என் அத்தைக்கு நான் சுத்தாம வேற யாரு சுத்துவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி அந்த இடத்துல நிற்கிறாங்க. அப்போ நம்ம ககன் வந்து பூமியை பார்த்து சொல்றாங்க, ஒரு திஷ்டி பொம்மை திஷ்டி சுட்ட போதா, இதெல்லாம் பார்க்கறதுக்கே நல்லா இல்லை, கூட எங்க அம்மாவுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி கிட்ட இருந்து அந்த பூசணிக்காவை ககன் வாங்க. ஒரு பக்கம் பூமி ககன் கிட்ட இருந்து வாங்குறாங்க. ரெண்டு பேருமே டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்துவுக்கு சமக்கம் வருது, அண்ணன் என்னென்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அம்மா இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காங்க, இப்போ போயிட்டு பூமி கூட என்னமோ டாம் அண்ட் ஜெர்ரிக்கு சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி இந்து சொல்ல, அப்போ சாரதா கிட்ட கேட்குறாங்க, அம்மா நீங்களே சொல்லுங்க யாரு சுத்தி போடட்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சாரதா சொல்றாங்க, நீ பூமி ரெண்டு பேரும் சேர்ந்தே எனக்கு சுத்தி போடுங்க, அப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ககனுக்கு வேற வழி இல்லாம பூமி கூட சேர்ந்து சாரதாவுக்கு திஷ்டி சுத்தி போடுறாங்க. சாரதா வீட்டுக்கு வந்ததுமே
நம்ம பூமியை பார்த்து தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கெட்டத்துலேயும் ஒரு நல்லது நடந்திருக்க மாதிரி. நான் இப்போ குண்டடிப்பட்டு இருந்தாலும் நீ என்னோட வீட்டில் மருமகளாக இருக்கிறத நினச்சி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சாரதா பூமி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ககன் வந்து நக்கல் அடிச்சுட்டு போகிறாரு. ககன் பூமி 2 பேருமே இப்படி சண்டை போட்டுக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ககன் வந்து பூமியை ரொம்பவே வெறுப்பேற்றி பார்க்குறாங்க. அதனால சாரதா ககன் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு ககன், நீ சும்மா அவளை வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்காத. அவள் உன்னோட பொண்டாட்டி, கொஞ்சமாவது அவளுக்கு மதிப்பு மரியாதையும் கூட அப்படிங்கிற மாதிரி சாரதா ககன் கிட்ட சொல்றாங்க. இந்த சைடு நம்ம சாரதா ரூம்ல பூமி தூங்குறதுக்காக வராங்க. அப்போ சாரதா பூமி கிட்ட கேட்பாங்க, என்ன பூமி ஏன் ரூம்ல போய் தூங்க வர அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்லுவாங்க, ஆமா உங்க பையன் உங்க ரூம்ல என்னையும் தூங்க விட மாட்டேங்கிறாரு. ஹாலில் ஒரே கொசுக்கடி, வேற எங்க தான் அத்தை நான் படுக்கிறது, பேசாம நான் உங்க கூடயே தூங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே சாரதா ககனை கூப்பிடுறாங்க. என்ன ககன் உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க? பூமிக்கு எப்படி உன்னோட ரூம்ல இடம் இல்லை நீ சொல்லலாம், ஒழுங்கு மரியாதையா பூமியை உன்னோட ரூம்ல படுக்கவை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ககன் சொல்றாங்க, ஏமா இப்படி பண்றீங்க? என்னோட ரூம்ல என்ன தவிர யாருமே இருக்கக்கூடாது, உங்களுக்கு தான் என்னை பத்தி தெரியும்ல, பூமி பேசாம இங்கே தூங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாரதா சொல்றாங்க, இங்க பாருப்பா ககன், இப்போ அவன் உன்னோட பொண்டாட்டி, அவளை இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டதாதப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே பூமி சொல்றாங்க, உங்க பிள்ளைக்கு நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ககன் வந்து அம்மா பேச்சை தட்ட முடியாம பூமியை அவங்களோட ரூம்க்கே கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு அபூர்வாவை தான் காட்டுறாங்க. அபூர்வாவுக்கு சாரதா டிஸ்டர்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு தெரிஞ்சதுமே செம்ம கடுப்பில் இருக்காங்க. மருதாணி சித்தி கிட்ட சொல்கிறாங்க, அது எப்படி சித்தி, குண்டடிப்பட்டா எல்லாம் சாவாங்க தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த சாரதா மட்டும் எப்படி பொழைச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு மருதாணி சித்தி சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ சாரதா நிறைய நல்லது பண்ணியிருக்கா போல, அதனால தான் அவளுக்கு கெட்டதுலேயும் நல்லது நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட அபூர்வாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? இப்போ சாரதா வந்து எல்லாருக்கிட்டேயும் என்னை பற்றின உண்மையை சொல்லிட்டானா எல்லாருமே அப்புறம் என்னை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு மருதாணி சொல்கிறாங்க, இங்கே பாரு அபூர்வா, நீ எதையும் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காத, சாரதா இப்போ பயந்துருப்பா, அந்த வீடியோ கேமரா நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளோட உயிருக்கே ஒல வச்சுட்டானுங்க, இப்போ உண்மையை சொன்னால் கண்டிப்பாக நம்ம குடும்பத்தையே சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கொஞ்சம் உஷாராக தான் இருப்பா, நீ அவளை நினச்சி கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அபூர்வா பண்ண தப்பு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெளியில் வரதான் போகுது, சீக்கிரமாக இந்த அபூர்வா மாட்டினானா சூப்பராக இருக்கும். இந்த சைடு பூமி சாரதாவை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க. சாரதாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுல இருந்து சாரதாக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே பக்கத்துலேயே இருந்து பார்த்து செய்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே ககன் வந்து ஒளிஞ்சு நின்று பார்க்குறாரு. பூமி என்னதான் இருந்தாலும் நம்மளோட அம்மாவை அவளோட அம்மா மாதிரி கவனிச்சுக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து பூமியவே பார்த்துட்ருப்பாங்க. அப்போ தான் சாரதா பூமி கிட்டே கேட்பாங்க, என்ன பூமி ககன் சாப்பிட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, உங்கள் பையன் தானே அதெல்லாம் வரலாம் சாப்பிட்டாரு, அவரை பற்றிலாம் நீங்கள் நினச்சி கவலைப்படாதீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி வந்து சாரதாக்கு இட்லியை ஊட்டிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ககனுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. ககன் கொஞ்சம் கொஞ்சமாக பூமி மேலே இருக்கிற கோவத்தை மறந்து பூமியை தன்னோட வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கிறாருன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாரதா பூமி ககன் 2 பேரையும் சேர்த்து வச்சு தான் அழகு பார்த்துட்ருக்காங்க. நம்ம பூமி ஒரு பூவை கொண்டு வராங்க. பூவை கொண்டு வந்து ககன் கிட்ட சொல்கிறாங்க, ககன் பாவா இதை எனக்கு தலையில் வச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, ஏன் இதை நீ வச்சுக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பூமி சொல்கிறாங்க, நீங்கள் வச்சு விட்டா அது சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ககன் கிட்ட கொடுத்துட்றாங்க. ககன் பூ வைக்க வரும்போது நம்ம பூமி கண்ணாடி எடுத்துகிட்டு வராங்க. எதுக்காக இப்போ கண்ணாடியெல்லாம் எடுத்துகிட்டு வர அப்படிங்கிற மாதிரி ககன் கேட்க, அதுக்கு பூமி சொல்வாங்க, இல்லை நீங்கள் பூ வைக்கிறத நான் கண்ணாடி வழியாக பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி வழியாக இருந்து ககன் பூ வைக்கிறத ரசித்து பார்த்துட்ருப்பாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.